சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் முயற்சியில் மலேசிய இந்துக்களின் கனவு திட்டம் நனவாகி வருகிறது. ஆம், மலேசியாவின் முதல் இந்து சமய கல்லூரி ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பெர்லிங் பட்டணத்தில் உருவாகி வருகிறது. அறவாரியத்துக்கு சொந்தமான 7.49 ஏக்கர் நிலத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசின் அங்கீகாரத்துடன் அது அமைகிறது. சிவன் கோயில், சமய கல்லூரி, மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றை அவ்வளாகம் உட்படுத்தியிருக்கும். மலேசிய இந்துக்களுக்கு முறையான சமய கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள், கோயில் குருக்கள், ஓதுவார்கள், சமய பணியாளர்கள் ஆகியோரை உருவாக்குவதே அதன் நோக்கமாகும். இந்த திட்டம் 50 மில்லியன் மலேசிய ரிங்கிட்டுக்கான திட்டம் 3 பகுதியாக நடக்க இருக்கிறது. முதல் பகுதியில் சைவ திருக்கோயில் ஒன்று அமைக்கின்றோம். அதற்கு அருகில் ஒரு பலநோக்கு மண்டபம், அது திருமண மண்டபமாக செயல்படும். அதற்கு அருகில் தியான மண்டபம் ஒன்று அமைக்கின்றோம். கோயிலுக்கு வருகின்ற அன்பர்கள் வழிபாடு முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தியானம் செய்யலாம். தியானம் செய்த பிறகு அவர்களுக்கு சமய உரைகள் அங்கே நிகழ்த்தப்படும். அதற்கான ஒரு மண்டபத்தை தனியாக அமைக்கின்றோம். இவை அனைத்தும் பகுதி 1 நடக்கும். பகுதி 2, இந்த திட்டத்தின் 2ஆம் பகுதியில் கல்லூரி அமைக்கிற திட்டம் உண்டு. கல்லூரி என்பது மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிற கல்லூரி, வீட்டுக்கு போக முடியாது, முழு நேரமாக தங்கி படிக்கின்ற கல்லூரி. அவர்களுக்கு நவீன முறையிலான வகுப்பறைகள், பயிற்சி முறைகள் அனைத்தையும் நாங்கள் அங்கு வழங்க இருக்கின்றோம். அவர்கள் சமய ஆசிரியர்களாக, பன்னிசை பயிற்சியாளர்களாக, பன்னிசை பாடலை பயிற்றுவிப்பவர்களாக இருப்பதோடு சமயத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற நுட்பங்களையும் அங்கு கற்றுக்கொள்வார்கள். இந்நிலையில் வரும் மே 10ஆம் தேதி அறவாரிய திட்டங்களுக்கு நிதி திரட்டும் நோக்கில் ஷாலா மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மே மாதம் 1000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு விருந்து நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அந்த விருந்து நிகழ்ச்சி வழியாக குறைந்தது 2.5 மில்லியன் மலேசிய ரிங்கிட் நன்கொடையை நாங்கள் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். மிகப்பெரிய விருந்து நிகழ்ச்சி அது ஷாலாமில் இருக்கிற மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அன்பர்கள் நன்கொடை வழங்குவார்கள். நன்கொடை வழங்குவதோடு நம்முடைய பண்பாட்டு நிகழ்வுகள் சிலவும் நடக்க இருக்கின்றது. அதாவது திருமுறையில் பரதநாட்டியம் என்ற நிகழ்ச்சியாக நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு நன்கொடைக்கான மிகப்பெரிய விருந்து நிகழ்ச்சியாக அதை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அதற்கு முன்னோட்டமாக நேற்று நடைபெற்ற தேநீர் விருந்தில் அறவாரியத்தின் அறங்காவலர்கள், நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட 60 பேர் பங்கேற்றனர். நல்லுள்ளம் கொண்ட இந்துக்களும் நன்கொடையாளர்களும் கல்லூரி அமைவதற்கும் சமய அறிவு வளர்வதற்கும் காணிக்கையை வழங்குவர் என எதிர்பார்ப்பதாக அறவாரியத்தின் இயக்குனர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் கூறினார். சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மனமுவந்து உதவ வேண்டும் என அறவாரியத்தின் அறங்காவலரான டாக்டர் பழனியப்பன் எட்டி கவுண்டர், போன்தேன் செல்வ நாகப்பன் கேட்டுக்கொண்டனர். மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், இன்று நம்மளுடைய இளையோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில சமய சீர்கேடுகளை பார்க்கும் பொழுது நம்ம இளையோர்களை நல்வகைப்படுத்துவதற்கு நம்ம இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத மாதிரி தெரியுது. ஆக அவர்கள் நல்வகைப்படுத்துவதற்கு சமயம் ஒன்று தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அந்த சமயத்தை இந்த கல்லூரி மூலியமாக அவர்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா, சொல்லிக் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்கள் ஒரு நல்ல பாதையில் அவங்கள திருப்ப முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மிக சிறப்பான ஒரு வரவேற்பு. அதாவது வந்து கார்ப்பரேட் சொல்லக்கூடிய இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்ககிட்ட இருந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்குறோம், நம்மளே இதை பற்றி பேசுகிறதோட மற்றவங்களும் இதை பற்றி பேசணும். இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் முன் வர வேண்டும். அதை பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்தவங்களாம் இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு வந்து ஆள்பலம் தேவை, அதோட பணபலம் வந்து ஒன்று ரொம்ப தேவை. அதனால் வந்து இந்த கார்ப்பரேட் மெம்பர்ஸ் வந்து வந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் வந்து ஆதரவு வந்து மிக சிறப்பாகவே இருக்கிறது. ஆனால் வந்து மிகப்பெரிய திட்டம்னால இன்னும் நிறைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நடவடிக்கை மூலியமாக அதை நாங்கள் வந்து விரிவுபடுத்த விரும்புகிறோம். அதாவது வந்து சும்மா வாரம் வந்து திருமுறை வகுப்பு போகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு எங்கேயாச்சும் போகிறாங்க, ஒரு சமய விழாவுக்கு போகிறாங்க, அதோடு நின்றதில்லை. ஓகே, ஒரு திட்டமிட்ட கல்வி வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். அதனால தான் வந்து இது வந்து ஒரு பெரிய அமைப்பாக நாங்கள் அமைச்சு இளைஞர்களுக்கு வரும் சமூகத்திற்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்.